வணக்க மக்களை, சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். எல்லாமே கண் துடைப்பு பாஸ், இன்னும் டைம் கொடுப்போம். விஜய் ஆட்சி பற்றி பிரேமலதா விஜயகாந்த் ஓப்பனா சொன்ன விஷயம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது விஜயின் ஆரம்பித்த இந்த புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து ஒரு மாதம் கூட நிறைவடைந்த நிலையில்தான் ஆட்சி மாற்றத்திற்கான இன்னும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று தேமுதிகவின் புற்றன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது தொகுதி முழுவதுமே அவர் கண்டிப்பாக நேரில் சென்று பார்வையிட்ட போது எந்த ஒரு மதுபான கடையும் மூடப்படவில்லை என்றும் எல்லாம் வெறும் கண் துடைப்பாக இருப்பதாக பொதுமக்கள் எல்லாம் புகார்கள் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது வரை அதாவது மாநிலத்தில் எதுவும் மாறவில்லை என்று கூறியுள்ள தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிங்கப்படையை விரைவில் கண்டிப்பாக அவர் அமல்படுத்த வேண்டும் என்ற முதலமைச்சருக்கு கோரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார். தற்போதைய சூழலில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் விவசாயிகளின் கோபம் அப்படியே நீடிப்பதற்கு குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இறுதியாக தங்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் போடாதவர்களுக்கும் சேர்த்துதான் விஜய் தான் தற்போதைய முதலமைச்சர் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் விஜய் அவர்கள் எல்லாம் அவர் போடும் உத்தரவெல்லாம் கண்துடைப்பாக கண்டிப்பாக இருந்துவிடக்கூடாது. அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக அவர் எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் அவர் ஈடுபட வேண்டும் என்று தேமுதிகவின் புற்றன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பிரேமலதா விஜயகாந்த் கூறியதாவது கண்டிப்பாக மக்கள் எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக விஜய் ஆட்சி பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனாக சொன்ன விஷயங்கள் பல உள்ளன. அதாவது தாவேக்கா ஆட்சி மீது குற்றம் சாட்டிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த வகையில் தான் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தலைதூக்கலாம். இந்நிலையில் அதற்கான முடிவுகளையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான தீர்வை கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் உடனடியாக அதற்கான தீர்வை காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அதாவது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி விஜய் ஆட்சியை கண்டிப்பாக ஒரு 6 மாத காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அவர் எப்படி ஆட்சி அமைக்க செய்கிறார், எப்படி ஆட்சியை நடத்தப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. இந்த நிலையில்தான் தாவேக்கா தலைவரான விஜய் அவர்கள் தமிழகத்தில் அதாவது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த காவல் அது மட்டுமின்றி சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனை எல்லாம் அவர் எவ்வாறு தீர்வு காணப் போகிறார், அதற்கான நடவடிக்கை அவர் உடனடியாக எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது கண்டிப்பாக குறைந்து காணப்படும் என்ற சூழல் உருவாகும் என்பதையும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இது மட்டுமின்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.